ஒரு தனி மனுஷனால ஒரு ஊரே பிரபலமாயிடுச்சு. ஒரு இளைஞன் தன்னை முன்னிறுத்தாம தான் ஊரை முன்னிறுத்தி ஒரு வீடியோ போட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூமாப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப அந்த ஊரை பத்தி தான் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. கூமாப்பட்டியை பத்தி அப்படி என்ன அந்த வீடியோல அவர் சொன்னாரு தெரியுமா? மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால எங்கள் ஊர் பார்க்கவே அழகாக இருக்கும். எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் ஊர் தண்ணியை குடிச்சு பாருங்க, நுங்கு பலாவை சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு பாசத்தோடு அவர் ஊரை ப்ரொமோட் பண்ணதில் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக அந்த ஊர் பேர் பிரபலம் ஆயிடுச்சு. கூமாப்பட்டி இன்னமும் இயற்கையாக அழகாக இருக்க என்ன காரணமாக இருக்கும்னு நான் நம்புறேன்னா அது இன்னும் வெளியாளுங்க கண்ணில் படலன்றதுனால தான் சொல்லுவேன். இல்லைனா அங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ் லாட்ஜ் கட்டி பிளாஸ்டிக்லாம் தூக்கி போட்டு பாட்டிலை உடச்சி அந்த இடத்த அழிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் அட்லீஸ்ட் கூமாப்பட்டியை பெருசா இல்லைனாலும் சின்னதாக அழகான ஒரு சுற்றுலா மையம் ஆக்கியிருக்கலாம்னு தோணுது. இவங்க நினைச்சா பண்ணலாம். ஆனா ஒருத்தர் தொடர்ந்து 6 மாசம் போட்ட வீடியோவாலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதில் ஈர்க்க முடிஞ்சுன்னு சொன்னா அப்ப கண்ணுக்கு தெரியாம இன்னும் இந்த மாதிரி எத்தனை கூமாப்பட்டிகள் இருக்கும்னு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.